ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், மொதல் வீடியோக்கு 100 வியூஸ் டார்கெட் வச்சுருந்தேன். ஆனால் நான் சொன்னதுக்கு டபுளாக எனக்கு வியூஸ் கிடச்சிது. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோக்கு அதே மாதிரி 150 வியூஸ் இல்லாட்டி 5 சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நான் தான் சந்தோஷ். இதான் 18th எபிசோட். சனா திருநெல்வேலி ஜிம்மை தோக்கடிச்சு வாட்டர் டைப் பேட்சை வாங்கிட்டா. இப்போ எல்லோரும் அந்த பஃபல்லையும் ஷீப்பையும் அடித்த விப் மேனை கண்டுபிடிக்கணும். எல்லோரும் அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலியில் எங்கள் அம்மா சொன்ன ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அப்புறம் இந்த எபிசோட் பேர் தான் ஃபவுண்ட் யூ விப் மேன். இப்போ ஷனாவும் அபியும் ஸ்விம்மிங் பூல் வழியாகவே வெளியே போகிறாங்க. எல்லாருமே அந்த சைட் டாப்புக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்களோட ஸ்விம்மிங் செட்டையும் அவங்க எடுத்து வச்சுட்டு ஷனா ஜெயிச்சதை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறா. அம்மா அட்டன் பண்ணிட்டாங்க. ஹலோ, ஷனா பேசுகிறேம்மா. சொல்லு என்ன? நான் ஒரு பெரிய குட் நியூஸ் சொல்ல போகிறேன். நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன், சொல்லு. நான் ஜிம்மை ஜெயிச்சு ஜிம் பேட்ச் வாங்கிட்டேன். வாவ், சூப்பர், ஆசம். அப்போ சீக்கிரம் மதுரைக்கு வந்துரு. நிச்சயமா. ஓகே, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? ஸ்விம்மிங் பூலில் இருக்கோம். என்னது, அங்கே எப்படி போனீங்க? ஷனா என்கிட்ட கொடு. அம்மா, அதெல்லாம் மிகப்பெரிய ஸ்டோரி, நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன். சந்தோஷ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் திருநெல்வேலியில் இருக்கா, தெரியுமா? நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது, அவள் வீட்டுக்கு போக முடியுமா? நிச்சயமாம்மா. ஆனால் உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? ஓகே, அபிக்கிட்ட கொடு. அபி இங்கே வா, அம்மா கிட்ட பேசணும். அபி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் 3 பேர் வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே எல்லோரும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் அபியும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓகே, உங்கள் அம்மா என்கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தூரம் தான், ஆட்டோவில் போயிடலாம். சரி போகலாம் வாங்க, ஆட்டோ வந்துடுச்சு. என்னது? ஆமாம், ஆட்டோ வந்துடுச்சு, வாங்க போகலாம். அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என் கால் வலிக்குது, எப்போ போய் சேருவோம்? 15 மினிட்ஸில் போய் சேர்ந்துருவோம். நீ என்கிட்ட கொஞ்சம் தூரம் தானே சொன்ன? ஆமாம், இது கொஞ்சம் தூரம் இல்லை. உங்கள் 3 பேத்துக்கும் கால் வலி வந்துருச்சா? ஆமாம். ஓ காட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ போய்கிட்டு இருக்கும்போது சந்தோஷ் எதையை பார்க்குறான். தூரத்தில் ஒரு டென்ட்டு கிட்ட ஒரு மனுஷன் தரையை சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா ஹைட்டாக பாடி பில்டராக இருக்கான். சந்தோஷ்க்கு உடனே அவன் மேலே டவுட் வந்துச்சு. ஆட்டோவை நிறுத்துங்க. ஆட்டோ நின்றுச்சு. சந்தோஷ் கீழே இறங்குங்க, நான் சொல்கிறேன். எல்லோரும் கீழே இறங்கினவனே ஆட்டோக்காரர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஆட்டோவை அனுப்பிச்சிட்டான். இப்போ சொல்லு, எதுக்கு ஆட்டோ நிறுத்தல? இங்கெல்லாம் ஆட்டோவே கிடைக்காது, அப்புறம் நடந்தா போகணும். சந்தோஷ், கவலைப்படாதீங்க, நான் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். ஃபோன் பண்ணால் வந்துடுவார். ஓகே, எல்லோரும் இங்கே பாருங்கள். எல்லோரும் அவனை பார்க்குறாங்க. அவன் இன்னும் அந்த தரையை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் அந்த பைத்தியமா? பஃபலோவை அடித்தவனாகவும் சீப்பை அடித்தவனானும் இருக்கலாம். ஆனால் அவன் தான் கரெக்டாக தெரியாதே. ஆமாம், நிறையா பேர் இங்கே சாட்டை வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த ஆட்டோ மேனும் ஒரு விப்பை வச்சுருந்தான். அதை கன்ஃபார்ம் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஷனா, உன் ஷீப்பை கொடு. இப்போ அந்த இடத்துல சந்தோஷ் மட்டும் தனியாக நிற்கிறான். அந்த சாட்டை வச்சுருக்கவன் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே சந்தோஷ் அந்த 2 அணிபாலையும் எடுத்து பஃபல்லோவையும் ஷீப்பையும் வெளியே வர வச்சுட்டான். பஃபல்லோவும் ஷீப்பும் அந்த ஆளை பார்த்து பயந்து பின்னாடி போகுது. அவனும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டான். அவன் ரொம்ப கோபமாகறான். ஷீப்பும் பஃபல்லோவும் திரும்ப அணிபாலுக்குள்ளேயே போயிட்டாங்க. உடனே சந்தோஷ் அவனோட தம் ஃபிங்கரை பின்னாடி காட்டுறான். உடனே அபி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டா. அந்த 2 போக்கான மனுச்சுட்டு தூர பேர். என்னால் முடியாது, அவங்க 2 பேருமே என்னோடது. என் பேர் விப்மேன், என்னையவே எதிர்த்து பேசுறியா? நீ பேசாத, உன்னோட போக்கனிமான்ஸை பேச வை. போ டிராகன் ஃப்ளை. நான் ஜெயிச்சா உன்னோட பஃபலோ ஷீப் டிராகன் ஃப்ளையை என்கிட்ட கொடுத்துறேன். உடனே எல்லாருமே ஷாக்காகி எந்திரிச்சிட்டாங்க. இல்லை சந்தோஷ், நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ மட்டும்தான் வந்திருக்கன்னு நினச்சேன். அது யாரு, உன் ஃப்ரெண்ட்ஸா? நீ எப்படி தோக்குறன்னு அவங்க பார்க்கணும். வெளியே வா ராபிட்.
அது ஒரு பெரிய கிரவுண்ட் டைப் ஸ்டேஜ் 4 ரேபிட். ரேபிட் கிரவுண்ட் டைப், இதை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது இப்போ ஸ்டேஜ் 4ல இருக்கு. ஃபயர் டைப் ரேபிட் எப்படி ஃப்ளேம் த்ரோவருக்கு ஸ்பெஷலோ அந்த மாதிரி இது மட் ஷாட் அப்படின்ற அட்டாக். ஸ்பெஷல் அட்டாக்ஸ் ஸ்கிராச், பைட், சாண்ட் ஹேண்ட், இச்சிங் இயர்ஸ், டிக், ஸ்டோன் பஞ்ச், கிரவுண்ட் ஷாட், அப்புறம் ஸ்பெஷல் அட்டாக் மட் ஷாட், அப்புறம் செகண்ட் ஸ்பெஷல் அட்டாக் டிக் லாக். அந்த ரேபிட்டை ரொம்ப நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் உன்கிட்ட சண்டை போடுறேன். ஆனோ, அப்போ நானும் கூட சண்டை போட சேர்ந்துக்கிறேன். குட் ஐடியா, நானும் சேர்ந்துக்கிறேன். ஆமாம். உங்கள் எல்லாரையும் தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. வெளியே வா மங்கி, சீடில், ஸ்னேக். இப்போ அவனோட மிச்சம் இருக்க 3 போக்கனிமான்ஸ் வெளியே வந்துருச்சு. உடனே அவன் டென்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது 2 விப்போட வெளியே வந்து ஸ்டைலாக வந்து நிற்கிறான். இப்போ இந்த 4 போக்கனிமான்ஸ் அண்ட் த விப் மேன் விசஸ் த ஹீரோஸ், அதுவும் திருநெல்வேலியில். இவங்களோட ஜர்னி இப்படியே தொடரும். அப்புறம் மறந்துடாதீங்க, இந்த வீடியோட டார்கெட் 4 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி 150 வியூஸ்.